ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் செஞ்சுன்னுக்கிற சமையல் வந்து கேப்சிகம் ஆனியன் போட்டு, எனக்கு எப்போவுமே இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிக்கும். அதனால் வந்து மெயின் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், கொஞ்சமாக தயிர், அப்படி இல்லைன்னா முட்டை, தயிர் இல்லைன்னா முட்டை ஆட் பண்ணி கொஞ்சமாக மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சு அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஃப்ரை பண்ணி நான் தூரமாக எடுத்து வச்சுக்கினேன். சில்லி சிக்கன் தான் இப்போ நான் என்னோடய ஸ்டைலு. எதுவுமே நான் வந்து விளைக்கிறது எந்த ஒரு பொருளுமே போடல. வீட்டில் இருக்கிறது மட்டும் தான், சிக்கன் மட்டும் வெளியே வாங்கின்னு வந்து ஃப்ரை பண்ணி ரெடியாக வச்சுட்டுக்கிறேன். கடாய் வச்சுட்டு கடாய் வந்து சூடான பிறகு நம்ம கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா இது வந்து 1 கேஜி சிக்கனு, அதனால் எல்லாமே போட்டு நல்லா மெயின் வந்துட்டு சில பேர் சில டிஃப்ரெண்ட்டில் செய்வாங்க. அவங்கவுங்களுடைய ஸ்டைலுன்னு இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இதில் வந்து நான் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் வீடியோ பார்க்குவீங்க. எந்த ஒரு பவுட்ரோ, சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் வந்து பசங்களுக்கு பக்காவாக நம்ம க்ளீனாக வந்து இந்த ஃபுட்டை நம்ம செஞ்சு தரலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப நைஸாக அரைக்கல, சும்மா அது உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா, அந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஈஸியாக போட முடியும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்குது. ஏன்னா அப்போ கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். எப்பாச்சும் ஒரு வாட்டி, அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் செய்வோம். ஏன்னா பசங்க கேட்கும் போதோ வெளியே போய் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது ரொம்பவே ஈஸி. ஒரே ஒரு சில்லி சிக்கன் அந்த சின்ன கண்டெய்னரில் கொடுக்குவாங்க 180. அதோட ஒரு சிக்கன் 180ல் நம்ம வாங்கினோம்னா ஆறாமல் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் கேப்சிகம் போட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது, சும்மா லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். இப்போ நான் வந்து அதை லைட்டாக வதக்கி இப்போ ரெடியாக வச்சுருக்கிறேன். எங்கள் பொண்ணை வந்து வேலை செஞ்சுன்னு நானும் பொண்ணை வந்து வேலை வாங்கினே இருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் வேலைங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா? நான் செஞ்சுன்னுக்கிறேன், மம்மி உனக்கு பிடிச்சி நான் செஞ்சு தரேன்னா எனக்கு வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீனாக பெருக்கி கொடுன்னு சொன்னேன். அதனால் அவள் வந்து வீடு பெருக்கின்னு இருக்கிறா. இப்போ வந்து இது வந்து நல்லா வதங்கட்டோங்க. நல்லா வதங்கின பிறகு நெக்ஸ்ட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கனில் வந்து ஆல்ரெடி உப்பு போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மைதா மாவு போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டு வெங்காயம், கேப்சிகம் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள், கொஞ்சமானா 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சாத்தூள், 1 ஸ்பூன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கிறோம், 1 ஸ்பூன் கரெக்டாக மிளகாத்தூள் போட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் வந்து அந்த ஸ்மெல் போன பிறகு இது கூட வந்து தக்காளி வந்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போடுற பொருளுங்க வந்து அது எப்படி வீட்டில் தயாரிச்சுதா இல்லை வெளியே சாப்பிட்றோமா, அது நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது 1 கேஜி 180 கொடுத்து நம்ம வாங்கினோம்னா கண்டிப்பாக குடும்பமே ஃபுல்லாக உட்காந்து சாப்பிட்லாம். இப்போ 150 கொடுத்து நம்ம வந்து வெளியே வாங்கிட்டு வந்தோம்னா அது 2 பீஸ் தான் வச்சு சாப்பிட்லாம். இது பாருங்கள், நான் ஃபுல்லாகவே ஃப்ரை பண்ணிட்டேன். கொஞ்சம் வந்து பசங்க ஃப்ரை பண்ணி வைக்கும்போது எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. அவங்களுக்கு தானங்க செய்கிறோம், அவங்க எப்படி சாப்பிட்டா என்ன, மொத்தத்தில் அவங்களுக்கு வந்து நல்ல ஃபுட்டு அவங்களுக்கு வயிற்றுக்கு போதுங்களா, அதுதான் நம்மளுக்கு மெயினு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ரொம்பவே என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப இது வந்து வேகவும் கூடாது. இப்போ நம்ம போட்டோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவே இருக்கணும். இப்போ நம்ம வறுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது கிறிஸ்பியாகவும் ஆல்ரெடி இருக்கும். இது போல் சும்மா 2 கலரிட்ட பிறகு கொஞ்சமாக வந்து சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைங்களா, அது கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா சாப்பிடும்போது வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே போல் வந்து சில்லி சிக்கன் வந்து மேலே வந்து கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். நிறைய போட்டோம்னா கொஞ்சம் வழன்னு இருக்கும், அது நல்லாவே இருக்காது. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும், அதே மாதிரி கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். இப்போ நான் ரெடியாக கலக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் இதில்
மிக்ஸு இந்த மிளகாத்தூள், இந்த உப்பு, இந்த கேப்சிகம் ஸ்மெல்லு எல்லாம் வந்து இந்த சிக்கனோடு மிக்ஸ் ஆன பிறகு பாருங்க இப்போ நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணியாக ரொம்ப திக்காக கிடையாது. இப்போ நான் ஊற்றும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தண்ணியாக. இதை வந்து அடி பிடிக்காமல் நல்லா கலருங்க. லைட்டாக கலராதிங்க, நல்லா கலரிட்டு. ஏன்னா கீழே அடி பிடிச்சிச்சின்னா டேஸ்ட் வந்து வேறு மாதிரி மாறிடும். அதனால் கீழே மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு ஈஸியாக வீட்லேயே வந்து சில்லி சிக்கன் முடிஞ்சிச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் செஞ்ச முறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, செஞ்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வீட்டிலே வந்து பசங்களுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கலாம். பாய்.